யாளர்ன்ட்டு நிறைய வயசானவங்க, அவங்க பேரெல்லாம் சொல்ல வேணாம். குறிப்பா ரவீந்திர துரைசாமி. அவர் 2 பேரை சொன்னார். மு.க. ஸ்டாலின் 45, 50க்கு மேல பர்சன்டேஜ் ஓட்டு வாங்குறாருன்ட்டு. அடுத்தது சீமான் நின்று அடிக்கிறார், உட்கார்ந்து அடிக்கிறார், படுத்து அடிக்கிறாருன்னாரு. 2 பேருமே தோத்து போயிட்டாங்க. இது உண்மையிலேயே இவங்களுக்கெல்லாம் அடியோ இல்லையோ, அந்த ரவீந்திர துரைசாமிக்கு ரொம்ப அடி. அவர் எங்க ஃபீல்டு ஒர்க், நிறைய பேர் ஃபீல்டு ஒர்க்கே பண்றது இல்லை. நாங்கெல்லாம் ஒரு நாளைக்கு 100 பேரை சந்திப்போம். 100 கீழே இருக்கிற ஆளையும் சந்திப்போம், நடுவில் இருக்கிற ஆளையும் சந்திப்போம், மேலே இருக்கிற ஆளையும் சந்திப்போம். நாங்கள் கேட்போம், உங்களுக்கு என்ன பிரச்சனை, இந்த ஆட்சி நல்லது பண்ணுறாங்களா, இது பண்ணுறாங்களா. இவங்க வெறும் பேப்பர் பேனா எடுத்துன்னு கூகுளை எடுத்துட்டு வெறும் டிவிலேயே சுற்றி 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 பேசி ஒரு கருத்தை சொல்கிறாங்க. இவங்க சொல்றதெல்லாம் நம்பி ஏமாந்துட்டாரு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தான் நான் சொல்லுவேன். ஆனால் இப்போதான் அவர் புரிஞ்சுக்கிட்டாரு.